ಹೊಗೆಯು ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿಯೂ ಏರುತ್ತಾ ಹೋಗುತ್ತದೆ. ಮೃಗಕ್ಕೆ ಮತ್ತು ಅದರ ವಿಗ್ರಹಕ್ಕೆ ನಮಸ್ಕಾರ ಮಾಡುವವರು, ಅದರ ಹೆಸರನ್ನು ಸೂಚಿಸುವ ಗುರುತನ್ನು ಹಾಕಿಸಿಕೊಂಡಿರುವವರೆಲ್ಲರೂ ಹಗಲಿರುಳು ಉಪಶಮನವಿಲ್ಲದೆ ಯಾತನೆ ಪಡುವರು ಎಂದು ಮಹಾ ಶಬ್ದದಿಂದ ಹೇಳಿದನು. ஹல்லேலூயா. வசனத்தின் இயேசு கிறிஸ்து எழுத வச்ச வார்த்தையின் பிரகாரம் பிரசங்கம் பண்ணுறோம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರೆದಿರುವ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಸಂದೇಶ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் விருப்பத்துக்கு பிரசங்கம் பண்ணல. ನಾನು ಇಷ್ಟಕ್ಕೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ. இயேசு கிறிஸ்து எழுதி வச்சத பிரசங்கம் பண்ணனா. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರೆದಿದ್ದನ್ನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ. என்ன காரி துப்புறாங்க? ನನ್ನನ್ನು ಜ್ಞಾಪಿಸಿ. ಅದಕ್ಕೆ பலன் அவங்களுக்கு. ಅದು ಫಲ ಅವರಿಗೇನೆ. ஹல்லேலூயா. ಎಲ್ಲ ಸ್ಪೀಟ್ இருந்தா ಈ ನರೆ ಒಂದು ಕಾದು. ಸಿಹಿ ಅನೇಕ ಇದ್ರೆ ನೊಣಗಳು ಕುಕ್ಕಳುತ್ತೆ. ವಸನ ಉಳ್ಳ போனது என்னாச்சு அம்மா? ಹೊರಗಡೆ ವಾಕ್ಯ ಒಳಗೆ ಏನಾಯ್ತು? கசப்பா மாறிச்சா? ಕಹಿಯಾಗಿ ಬದಲಾಯಿತು. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இருக்கு, கசப்பு இருக்குது. ஆசீர்வாதம் ಇದೆ, ಕಹಿನೂ ಇದೆ. பைபிள் சொல்லுது அவருடைய பாதையின் புகை சதா காலங்களும் எழும்பும். அவர் யாத்தனை ಹೋಗಿ ಸದಾ ಕಾಲವೂ ಇರುತ್ತಾ ಇರುತ್ತೆ. அப்படினா சாத்தானுடைய அந்த புகை praise the Lord புகை எழும்புமா? அது சதா காலங்களிலும். ಅದು ಸದಾ ಕಾಲಗಳಲ್ಲಿಯೂ. மிருகத்தை அது சொருபத்தை வணங்குகிறவர்களுக்கும் மிருகವನ್ನು ಅದರ ವಿಗ್ರಹಕ್ಕೆ ನಮಸ್ಕಾರ ಮಾಡುವವர்களுக்கும் அதனுடைய நாமத்தை முத்திரை தரித்தவர்களுக்கும் ಅದರ ಹೆಸರಿನ ಮುದ್ರೆ ಧರಿಸಿಕೊಂಡವர்களுக்கும் எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லை. நீ எவனாயிருந்தாலும் சரி, நீ யாராயிருந்தாலும் சரி, நீ போட்டால் இரவும் பகலும் உனக்கு நிம்மதியே இல்லை. ನೆಮ್ಮದಿ ಇರಲ್ಲ. ஏன்னா ஒரு சரீரம் வெடிக்குது, நோவு. ಯಾಕಂದ್ರೆ ಶರೀರವೆಲ್ಲ ಸಿಡಿಯುತ್ತೆ. ஹல்லேலூயா. மைக்கேல் சிப்பு போடுற எவனுக்கும் இரவு இளைப்பாறுதல் இல்லை. ಸಮಾಧಾನ ಇರೋದಿಲ್ಲ. உங்கள் ஆத்துமா நரகத்துக்கு கொண்டு போகப்படும். ನಿಮ್ಮ ಆತ್ಮ ನರಕಕ್ಕೆ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. ஹல்லேலூயா. எங்க போவ? ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀಯಾ? நரகத்துக்கு. ನರಕಕ್ಕೆ. உன் ஆத்மா எங்க போகும்? ಆತ್ಮ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೆ? நரகத்துக்கு. ನರಕಕ್ಕೆ. மைக்கேல் சிப்பு போட்டால் ಮೈಕ್ರೋಚಿಪ್ என்ன நடக்கும்? ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? நரகம். ஹல்லேலூயா. மைக்கேல் சிப்பு போடவனை ಮೈಕ್ರೋಚಿಪ್ அக்னி சூளையிலே போடுவார்கள். ಅಗ್ನಿ ಕೊಂಡದಲ್ಲಿ ಹಾಕ್ತಾರೆ. அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். ಹಣ್ಣು ಕಡಿಯೋಣ ಉಂಟು. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே, ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದ ಸೇವಕರೇ, விசுவாசியே, இவனை புறப்பான இருளிலே தள்ளி போடுங்கள். ಹೊರಗಡೆ ಇರುಳಿನಲ್ಲಿ ಹಾಕಿರಿ. ஒரு பக்கத்துல ಒಂದು ಕಡೆ உன் சரீரம் ನಿಮ್ಮ ಶರೀರ மிருகங்கள் தின்னு சாப்பிடும். ಮೃಗಗಳು ತಿಂದು ಸಾಯಿ. உன் ஆத்மா ನಿಮ್ಮ ಆತ್ಮ நரகத்துக்கு போனால் ನರಕಕ್ಕೆ ಹೋದ್ರೆ praise the Lord. எவ்வளவு கொடூரமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಎಷ್ಟು ಕಠಿಣವಾದ ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ನಾವು இதை அறியாம நல்ல சந்தோஷத்தோடு இருக்கிறோம். ತಿಳಿದರೆ ಸಂತೋಷದಲ್ಲಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿ, ಸತ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು. ஏனோதானோ இருக்காதீங்க. ಬೇಕು ಬೇಡ ಅಂತಿರಬೇಡಿ. கொஞ்சாவது ஆண்டு பயத்தோடு இருங்க. ಸ್ವಲ್ಪವಾದ ದೇವರಿಗೆ ಭಯವಾಗಿರಿ. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ. ஹல்லேலூயா. புறப்பான இருளிலே ಹೊರಗಿನ ಇರುಳಿನಲ್ಲಿ தள்ளப்படுவீர்கள். ತಪ್ಪಲ್ಪಡ್ತೀರಿ. அங்கே அவர்கள் புழு சாகாமலும் ಅಲ್ಲಿ ಕಡಿಯುವ ಹುಳು ಸಾಯದೆ, அக்கினி அவியாமலும் இருக்கும். ಅಗ್ನಿ ಆರದೆ ಇರುತ್ತೆ. நீ நரகத்திலே தள்ளப்பட்டால் ನರಕಕ್ಕೆ ತಪ್ಪಲ್ಪಡ್ತೀರಿ. உன்னுடைய சரீரம் ನಿಮ್ಮ ಶರೀರ கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஹல்லேலூயா. ஒரு பக்கத்துல ಒಂದು ಕಡೆ நீ போய் சொன்ன பாரு, ಇಲ್ಲಿ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೀಯ ನೋಡಿ. உன்னால குற்றம் சாட்டின பாரு, ಇವ್ರನ್ನ ಚಾಡಿ ಹೇಳ್ತೀರ ನೋಡಿ. அடுத்தவங்கிட்ட சண்டைக்கு போற பாரு, ಅವ್ರ ಪ್ರಿಯರಿಗೆ ಜಗಳ ಕೊಡ್ತೀರ ನೋಡಿ. இன்னொரு கேவலமா பேசுற பாரு, ಅವ್ರನ್ನ ಕೇವಲ ಮಾತಾಡ್ತೀರ நீ ನೋಡಿ. எங்கெங்கெல்லாம் பேசுறியோ ஒன்னுக்குள்ள இருந்து வரும். ನಿಮ್ಮ ಒಳಗಿಂದ ಬರುತ್ತೆ. நீ செத்ததுக்கு அப்புறம் ನೀವು ಸತ್ತ இந்த ನಂತರ சரீரம் திருப்பி எந்திரிக்கும். ಈ ಶರೀರ ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೆ. ஐயா, இந்த சரீரம் மண்ணோட போகும். ಈ ಶರೀರ ಮಣ್ಣಿಗೆ ಹೋಗುತ್ತೆ. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு சரீரம் உனக்கு வரும். ಇನ್ನೊಂದು ಶರೀರ ನಿಮಗೆ ಬರುತ್ತೆ. எவ்வளவு கொடூரமான காலத்திலே வாழ்ந்து ಎಷ್ಟು கொண்டிருக்கிறோம். ಕಠಿಣವಾದ ಕಾಲಗಳಲ್ಲಿ ஆனா என்ன சத்தியத்தை கேட்டாலும் ಏನ್ ಸತ್ಯ ಕೇಳಿದ್ರುನು ஹல்லேலூயா அல்லேலூயா யாருக்கும் பயம் என்றதே இல்லை. ಯಾರಿಗೂ ಭಯ ಅನ್ನೋದೇ ಇಲ್ಲ. இல்லீங்களா? பயம் இருக்கா கிறிஸ்தவங்களுக்கு? ಭಯ ಇದೆ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ. சபிக்கப்பட்டவர்களே, ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವರೇ, நரக யாருக்கு உண்டாக்கப்பட்டது? ನರಕ ಯಾರಿಗೆ ಉಂಟು ಮಾಡಿದ್ದು? யாருக்கு? ಯಾರಿಗೆ? சாத்தானுக்கு. ಸೈತಾನನಿಗೆ. அப்ப நம்ம எப்படி வாழ்ந்து இருக்கிறோம்? ನಾವು ಹೇಗೆ ಜೀವಿಸ್ತಾ ஒரு ಇದ್ದೀವಿ? கிறிஸ்தவ வாழ்க்கை ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ எப்படி வாழ்ந்து இருக்கிறோம்? ಹೇಗೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ? நரக யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது? ನರಕ ಯಾರಿಗೆ ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ? ஹல்லேலூயா.
இயேசுவனை பார்த்து டைரக்டா சொல்கிறார், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ನೇರವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, சபிக்கப்பட்டவனே, ಶಾಪಗ್ರಸ್ತರೇ. ஹalleluya. யாருக்கு நரகம்? ಯಾರಿಗೆ ನರಕ? சாத்தானுக்கு, ಸೈತಾನನಿಗೆ, அவன் தூதனுக்கு. ಅವರ ದೂತನಿಗೆ. நம்ம வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ கிறிஸ்துவ வாழ்ந்து ಕ್ರಿಸ್ತರಾಗಿ ஒரு ಜೀವಿಸಿ சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறோம். ಒಂದು ಶಪಿಸಲ್ಪಟ್ಟ ಜೀವಿತ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. சாத்தானுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ಸೈತಾನನಿಗಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. இயேசுக்காக வாழ்கிறோமா? ಯೇಸುಗಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுக்காக வாழ்கிறோமா? ಯೇಸುಗಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಾ? வாழ்கிறோமா? ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கூர் ஜெபிக்கிறோம்? ಎಷ್ಟು ಗಂಟೆಗಳ ಕಾಲ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ? எத்தனை மணிக்கூர்? ಎಷ್ಟು ಗಂಟೆ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை மணிக்கூர் ஜெபிக்கிறோம்? ಎಷ್ಟು ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀವಿ? ஐயோ இப்ப தெரியாது. ಈಗ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. கைவிடப்பட்டால், ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ರೆ உன்னுடைய நிலைமை அப்பதான் தெரியும். ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಆಗ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. எப்படி வாழ்நாள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೂ ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ಬೋದು. கைவிடப்படுகிற நிலைமை இதுதான். ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟವರ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೇನೆ. ஹalleluya. ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே போங்கள். ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ನಿತ್ಯ ಅಗ್ನಿಗೆ ಹೋಗಿ 1000 மடங்கு வெப்பம், 1000 ಪಟ್ಟು ಉಷ್ಣತೆ, 1000 ಸಾವಿರ ஹalleluya. Praise the Lord. Hallelujah. ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. ಒಂದು ತೊಟ್ಟು ನೀರು ಸಿಗೋಲ್ಲ. இது பரிசுத்த ஆவி இருக்கிறவங்களுக்கு தான் என்னுடைய அர்த்தம் தெரியும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಇರೋರಿಗೆ ಮಾತ್ರ ಈ ಅರ್ಥ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. மாம்சத்தில் இருக்கிற கிறிஸ்தவனுக்கு தெரியாது. ಮಾಂಸದಲ್ಲಿ ಇರೋ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. உலகத்தோடு இருக்கிறவனுக்கு தெரியாது. ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ಇರುವವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆவியிலே இருக்கிறவனுக்கு தெரியும். ಆತ್ಮನಲ್ಲಿ ಇರುವವನಿಗೆ ಗೊತ್ತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசித்து பாருங்கள். ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. ஒரு துளிர் தண்ணி இல்லை, ಒಂದು ತೊಟ್ಟು ನೀರು ಸಿಗಲ್ಲ. அதுவே எரி நரகம். ಅದೇ ಉರಿಯುವ ನರಕ. கைவிடப்பட்ட ஆத்துமாக்களின் நிரந்தரமான கொடிய தண்டனை. ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟ ಆತ್ಮಗಳಿಗೆ ನಿರಂತರವಾದ ದಂಡನೆ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. வெளிப்பாடு 20:10. ಪ್ರಕಟಣೆ 20ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. ಇದಲ್ಲದೆ ಅವರನ್ನು ಮರಳುಗೊಳಿಸಿದ ಸೈತಾನನು ಬೆಂಕಿ ಗಂಧಕಗಳು ಉರಿಯುವ ಕೆರೆಯಲ್ಲಿ ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟನು. ಅಲ್ಲಿ ಮೃಗವು ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿಯೂ ಕೂಡ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಹಗಲಿರುಳು ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿಯೂ ಯಾತನೆ ಪಡುತ್ತಿರುವರು. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. எல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருங்க. ಎಲ್ಲರೂ ನಿಶಬ್ದವಾಗಿರಿ. Praise the Lord. தேவனுடைய ஆலயத்துல பேசவே கூடாது தெரியுமா? ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಮಾತೇ ಆಡಬಾರ್ದು ಗೊತ್ತಾ? எத்தனை பேர் பேசுறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஸ்திரீகள் சபையில பேசுறது அயோக்கியமாயிருக்கும். ಸ್ತ್ರೀಯರು ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದು ಅಯೋಗ್ಯ ಕಾರ್ಯ. என்ன காரியம்? ಏನ್ ಕಾರ್ಯ? 1 கொரிந்தியர் 14:34. 1 ಕೊರಿಂಥಿ 14ರಲ್ಲಿ 34. நல்லா பேசுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡಿ. இன்னும் பேசுங்க. ಇನ್ನು ಮಾತಾಡಿ. இன்னும் நல்லா ಓಡಾಡುங்க. ಇನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಓಡಾಡಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವಜನರ ಎಲ್ಲ ಸಭೆಗಳ ಮರ್ಯಾದೆಯ ಪ್ರಕಾರ ಸ್ತ್ರೀಯರು ಸಭೆಯ ಕೂಟಗಳಲ್ಲಿ ಸುಮ್ಮಗಿರಬೇಕು. ಮಾತಾಡುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಇಲ್ಲ. Praise the Lord. ஐயா நீங்க ஆராதிக்கலாம், ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡಬಹುದು, நீங்க பாட்டு பாடலாம், ಹಾಡು ಹೇಳ್ಬಹುದು, நீங்க ஜெபிக்கலாம், ಪ್ರಾರ್ಥಿಸಬಹುದು, செய்தி கொடுக்கலாம், ಮೆಸೇಜ್ ಕೊಡಬಹುದು. தேவையில்ல உட்கார்ந்து பேசுவனுக்கு எந்த தகுதியும் இல்ல. ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲದೆ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಯಾವ யாரு பேசுறாங்க தெரியுமா? ಯಾರು ಮಾತಾಡೋದು? குடும்பத்தில் கணவனுக்கு ಗಂಡನಿಗೆ கீழ்ப்படியாத சகோதரிதான் ಸಹೋದರಿ சபையில வந்து பேசுறது. ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಮಾತಾಡುವುದು. 35வது ವಚನ படிங்க. 35ನೇ ವಚನ ನೋಡಿ. ಅವರು ಏನಾದರೂ ತಿಳ್ಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅಪೇಕ್ಷಿಸಿದರೆ ಮನೆಯಲ್ಲಿ ತಮ್ಮ ಗಂಡಂದಿರನ್ನು ಕೇಳಲಿ. ಸ್ತ್ರೀಯರು ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡುವುದು ನಾಚಿಕೆಗೆಟ್ಟ ಕೆಲಸವಾಗಿದೆ. தமிழ்ல ಅಯೋಗ್ಯ, ತಮಿಳಲ್ಲಿ வெட்கக்கேடு, ನಾಚಿಕೆಗೆಟ್ಟತನ. ஆணா இருந்தாலும் சரி, ಪುರುಷರಾಗಿದ್ರು ಸರಿ, யாரா இருந்தாலும் சரி, ಯಾರಾಗಿದ್ರು ಸರಿ, தேவனுடைய ஆலயத்துல வந்தால், ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದ್ರೆ அவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ಅವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. வேத வசனம் தான் சொல்றேன். ನಾನು ವಾಕ್ಯನೇ ಹೇಳ್ತಾ பாருங்க, ಇರೋದು. கைவிடப்பட்டால், ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ರೆ மேல் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன், ಅವರನ್ನು ವಂಚಿಸಿದ ಸೈತಾನನು. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில ನಿಮ್ಮ நீ ಜೀವಿತದಲ್ಲಿ கிறிஸ்தவனா இருந்திருக்கிற, ನೀನು ಕ್ರೈಸ್ತನಾಗಿದ್ದೀಯಾ? நரகத்துக்கு போகிறதுக்கு, ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ, மோசம் போக்குறது, ಮರಳುಗೊಳಿಸುವುದು, அப்ப அவனுடைய செயல் தான் உனக்குள்ள இருந்து வெளிப்பட்டது. ಅವನ ಕ್ರಿಯೆ ನಿಮ್ಮ ಒಳಗಡೆಯಿಂದ ಪ್ರಕಟವಾಗುವುದು. கிறிஸ்துவனுடைய செயல் வெளிப்படல. ಕ್ರಿಸ್ತನ ಕ್ರಿಯೆ ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற ಲೋಕವೆಲ್ಲವನ್ನು ಮರಳುಗೊಳಿಸಿದ பிசாசான ಪಿಶಾಚನು பெரிய வலு சர்ப்பத்தின் ಮಹಾ ಘಟ್ಟ ಸರ್ಪದ வாயிலிருந்து ಬಾಯಿಂದ புறப்படும் ಹೊರಹೊಡುತ್ತದೆ அசுத்த ஆவியானது, ಅಶುದ್ಧಾತ್ಮಗಳು, குற்றம் சாட்டு ஆவியானவர். ಸುಳ್ಳು ಹೊರಿಸುವ அப்ப ಆತ್ಮಗಳು. யாரு ಯಾರು இன்னொரு மனுஷனை குற்றம் சாட்டுகிறியோ ಮನುಷ್ಯನನ್ನ ನೀವು ಚಾಡಿ ಹೊರಿಸ್ತೀರೋ அவங்களுக்குள்ள யார் யார் இருக்கிறார்? ಅವರಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರಿದ್ದಾರೆ? அவர் மோசம் போக்கின ವಂಚಿಸುವ பிசாசு, ಪಿಶಾಚನು, வலு சர்ப்பம், ಘಟ ಸರ್ಪನು, அவர் வாயிலிருந்து புறப்படுகிறது
அதுதான். ಬಾಯಿಂದ ಹೊರಡೋದು ಅದೇನೆ. குற்றம் சாட்டுகிற ஆவி ಚಾಡಿ ಹೊರಿಸುವ இன்னைக்கு ಆತ್ಮವೇ கிறிஸ்தவன் என்று ಕ್ರೈಸ್ತನೆಂದು வேஷம் தரிச்சிட்டு ವೇಷ ಧರಿಸಿಕೊಂಡು எத்தனை பேரு ಎಷ್ಟು ಜನ குற்றம் சாட்டுற. ಚಾಡಿ அப்ப நீ ಹೊರಿಸ್ತೀಯ. யாரு? ನೀನ್ ಯಾರು? பைபிள் சொல்லுது ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ நீ ஒரு சர்ப்பம். ನೀನೊಂದು ಸರ್ಪ. ஹல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯ. நீ யாரு? ನೀನ್ ಯಾರು? சாத்தான். ಸೈತಾನ್. யார் பார்வையில? ಯಾರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ? ஏசப்பா பார்வையில. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ. ஐசலா. சர்ப்பம் என்னவா? ಸರ್ಪ ಏನು? தந்திரமானது. ಅದು ತಂತ್ರವಾದ. வாயில இருந்து எது வருது? ಅದ್ರ ಬಾಯಿಂದ ಏನ್ ಬರುತ್ತೆ? பாம்பு. குற்றம் சாட்டுறது. ಚಾಡಿ ಹೊರಿಸುನು. எத்தனை பேர் அப்போ குற்றம் சாட்டினவங்க இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಒಬ್ರ ಮೇಲೆ ಒಬ್ರು ಚಾಡಿ ಹೇಳ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯ. அர்த்தத்தை சொல்றேன். ಅರ್ಥನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ரெண்டாவது பாருங்க. ಎರಡನೇದಾಗ ನೋಡಿ மிருகம். ಮೃಗ. இந்த மிருகம் யார் தெரியுமா? ಈ ಮೃಗ ಯಾರು ಗೊತ್ತಾ? மிருகத்தின் வாயில் புறப்படும் அசுத்த ஆவியானது ಅಶುದ್ಧಾತ್ಮವು, பொய்யின் ஆவி. ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ಡ್. அப்ப இந்த உலகத்துல ಈ ಲೋಕದಲ್ಲಿ எத்தனை பேரு ಎಷ್ಟು ಜನ பொய் சொல்றாங்களோ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾರೆ. வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது? ಅವ್ರ ಬಾಯಿಂದ ಏನ್ ಹೊರಡುತ್ತೆ? அசுத்த ஆவி. ಅಶುದ್ಧಾತ್ಮ. அசுத்தன்னா ಅಶುದ್ಧ ಅಂದ್ರೆ இன்னைக்கு மொபைல் வச்சிட்டு ಮೊಬೈಲ್ ಇಟ್ಕೊಂಡು எத்தனை பேரு ಎಷ್ಟು ಜನ ஜோக் பாக்குற, ಜೋಕ್ಸ್ ನೋಡ್ತೀರಾ, பிக்சர் பாக்குற, Films ನೋಡ್ತೀರಾ, வீட்ல பிக்சர் பாக்குற, ಮನೆಯಲ್ಲಿ ಫಿಲಂ நீ ஒரு அசுத்தம். ನೀನೊಂದು ಅಶುದ್ಧ. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவன்னு சபைக்கு வர ಕ್ರೈಸ್ತರಂತ ಸಭೆಗೆ ಬರ್ತೀರಾ? எத்தனை பேர் வீட்ல பிக்சர் ஓடுது? ಎಷ್ಟು ಜನ ಮನೆಯಲ್ಲಿ ಫಿಲಂ ಓಡುತ್ತೆ, சீரியல் ஓடுது, ಸೀರಿಯಲ್ಗಳು ಓಡುತ್ತೆ. பைபிளை தூக்கி போடு. எதுக்கு வச்சிருக்கிற? ಬೈಬಲ್ ತೆಗೆದು ಬಿಟ್ಬಿಡಿ. ಏನಕ್ಕೆ உன் ಹಿಡಿತೀರಾ? கண்ணு பரிசுத்தத்தை தான் பார்க்கணும். ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ இது ನೋಡಬೇಕು. அசுத்தம். ಇದು ಅಶುದ್ಧತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯ. இல்லைங்களா? இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ண என்ன சேர்ப்பாங்களா? ಹೀಗೆಲ್ಲ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ನಾನು ಸೇರಿಸ್ತಾರ ಏನು? இதான் சத்தியம். ಇದೇ ಸತ್ಯ. இந்த ஒரு ஆள் பரலோகம் போக முடியாது. ಇದ್ರಲ್ಲಿ ಒಬ್ರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. கிறிஸ்தவ நீங்க மாத்திரம் என்னை சேர்த்து சொல்றேன். ನನ್ನನ್ನು ಸೇರಿಸಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. நீங்க மாத்திரம் கெட்டவங்க, ನೀವು ಮಾತ್ರ ಕೆಟ್ಟವರು, நான் நல்லவன் சொல்ல மாட்டேன். ನಾನು ಒಳ್ಳೆಯವನಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. அதே தண்டனை தான் எனக்கும். ಅದೇ ದಂಡನೆನೇ ನನಗೂ. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல எத்தனை பேர் போய் ಈ சொல்றீங்களோ, ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನರು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೀರೋ அவங்க எல்லாம் மிருகம். ಅವರೆಲ್ಲ ಮೃಗ. மிருகம் யாரு? ಮೃಗ ಅಂದ್ರೆ ಯಾರು? வரப்போகிற சர்வாதிகாரி, ಬರಲಿರುವ ಸರ್ವಾಧಿಕಾರಿ, அந்த லூசிஃபர். ಆ ಲೂಸಿಫರ್. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯ. எத்தனை பேர் போய் சொல்லி இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் குற்றம் சாட்டுறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಚಾಡಿ ಹೇಳಿದ್ದೀರಾ? இவங்களுக்கு தான் நரகம். ಇವ್ರಿಗೆ ಮಾತ್ರನೇ ನರಕ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯ. கொடூரமான தண்டனை. ಕಠಿಣವಾದ ದಂಡನೆ. பிரைஸ் தி லார்ட். இந்த அது பெருமைகளையும் பேசுமா? ಹೆಮ್ಮೆಗಳನ್ನು ಮಾತಾಡೋದು. பாரு நம்ம ನಾವು இன்னைக்கு எவ்வளவு இடம் இருக்குது, ನನಗೆ ಎಷ್ಟು ಜಾಗ ಇದೆ, எவ்வளவு பணம் இருக்கு, ಎಷ್ಟು ದುಡ್ಡಿದೆ, செத்தான எடுத்துட்டா போற, ಸತ್ತೋದ್ರೆ ಎತ್ಕೊಂಡ ಹೋಗ್ತೀಯ, பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, ನಮ್ಮ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಹೆಂಗಿದ್ದಾರೆ. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பெருமை ಹೆಮ್ಮೆ என்ன வந்துருது? ಏನ್ ಬಂದಿದೆ? இந்த பொய் நாவிக்குள்ள என்ன வருது? ಈ ಸುಳ್ಳಿನ ಆತ್ಮನಲ್ಲಿ ಏನ್ ಬರುತ್ತೆ? பெருமை. ಹೆಮ್ಮೆ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯ. அடுத்து தூஷணங்களையும் ದೂಷಣೆಗಳನ್ನು இந்த வாயிலிருந்து ಈ ಬಾಯಿಂದ அநேகரை கேவலமா பேசுறது, ಅನೇಕರನ್ನು ಕೇವಲವಾಗಿ எடை ಮಾತಾಡೋದು, போட்டு பேசுறது, ಅವ್ರನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಹಾಕಿ ತಪ್ಪಾ ಮಾತಾಡೋದು, பேசுறது. ತಪ್ಪಾಗಿ அப்ப நீ ಮಾತಾಡೋದು. யாரு? ನೀನ್ ಯಾರು? இதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? ಇದೇ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತನಾ? ஓஹோ, போர்வை போத்திட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ಆ ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡ್ ಬಂದ್ ತಲೆ ಮೇಲೆ ಕುತ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? ஆலயத்தில் மட்டும் மகா பரிசுத்தம், வெளியில போனா பாவத்துக்கு அடிமை. ಆಲಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಮಹಾಪರಿಶುದ್ಧತೆ, ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರು. போல தூக்கிட்டு அப்படி ஒன்னும் தெரியாத பால் கூட குடிக்காத குழந்தைங்க, ಹಾಲು ಕೂಡ ಕುಡಿಯಕ್ ಬರ್ದೇ ಇರೋಂತ ಮಗು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯ. பிரைஸ் தி லார்ட். பாரு தூஷணங்கள், பொய் பேசும் வாய் ಸುಳ್ಳು ಹೇಳುವ ನಾಲಿಗೆ மிருகத்துக்கு கொடுக்கப்பட்டது, ಮೃಗಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತೆ. பொய்யின் ஆவி ಸುಳ್ಳಿನ ಆತ್ಮ எல்லாருடைய சிந்தைகளையும் ಎಲ್ಲರ ಚಿಂತೆಗಳನ್ನು மாற்றிவிடும். ಬದಲಾಯಿಸೇ ಬಿಡುತ್ತೆ. யாராரு பொய் சொல்றீங்க, ಯಾರ್ಯಾರು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೀರಾ, உங்களுடைய சிந்தனைகளை ನಿಮ್ಮ ಚಿಂತೆಗಳನ್ನ சாத்தான் மாற்றிவிடும். ಸೈತಾನನು ಬದಲಾಯಿಸಿ ಬಿಡ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯ. அப்போ ஒரு ஆள் இங்கே பரலோகம் போறவங்க கை தூக்க, ಅಲ್ಲಿ ಪರಲೋಕ ಒಬ್ರು ಕೈ ಹೋಗೋರ್ ಕೈ நான் ಎತ್ತಿ. குற்றம் சாட்ட மாட்டேன்,
ನಾನ್ ಚಾಡಿ ಹೇಳೋದಿಲ್ಲ, நான் பொய் சொல்ல மாட்டேன். ನಾನ್ ಸುಳ್ಳು ಹೇಳೋದೇ ಇಲ್ಲ. சாட்சி மாத்திரம் இவ்வளவு நீளம் பேசுறீங்க. ಸಾಕ್ಷಿ ಮಾತ್ರ ಇಷ್ಟು ಉದ್ದ ಮಾತಾಡ್ತೀರಾ? ஆண்டவர் ஆசீர்வதிச்சேன்னு ದೇವ್ರು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ರು ಅಂತ. இந்த சுபாவம் இருந்தா நீ சாத்தானா இருக்கிற. ಈ ಸ್ವಭಾವ ಇರ ನೀವು ಸೈತಾನ್ அப்போ நீ ಆಗಿರ್ತೀರಾ. யார ஆசீர்வதிச்சது? ಅಪ್ಪ ದೇವ್ರು ಯಾರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದು? சாத்தான். ಸೈತಾನ್. என்ன உனக்கு மாத்திரம் தான் வீடு இருக்குது, ನಿಮಗ್ ಮಾತ್ರ ಮನೆ ಇದೆ, அவங்களுக்கு எல்லாம் வீடே இல்லையா? ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಮನೆನೇ ಇಲ್ವಾ? உனக்கு மாத்திரம் தான் காரு, ನಿಮಗ್ ಮಾತ್ರ ಕಾರು, அந்நிய ஜன காரே இல்லையா? ಅನ್ಯ ಜನರ ಕಾರೇ ಇಲ್ವಾ? எல்லாருக்குமே இருக்குதுங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಇದೆ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அடுத்து சொல்கிறார், ಮುಂದೆ ಹೇಳ್ತಾರೆ, பிசாசு பாருங்க, பிசாசு மிருகம் கள்ள தீர்க்கதரிசிகள், ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿಗಳು. இந்த கள்ளத்தின் வாயிலிருந்து ಈ ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿಗಳ புறப்பட அசுத்த ஆவியானது ಹೊರಡಲಿರುವ ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳು அற்புதங்களை செய்யும் பிசாசின் ஆவியாகும். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವ ಸೈತಾನನ ದುರಾತ್ಮ. இந்த சுபாவத்தை வச்சிட்டு ಈ ಸ್ವಭಾವಗಳನ್ನು நான் ಇಟ್ಕೊಂಡು ஒரு ஊழியக்காரன் சொல்லிட்டு ನಾನೊಬ್ಬ ಸೇವಕ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು கள்ள தீர்க்கதரிசி, ಕಳ್ಳ ಪ್ರವಾದಿಗಳು, என் வாயிலிருந்து என்ன புறப்படுது? ಇವ್ರ ಬಾಯಿಂದ ಏನು ಹೊರಡುತ್ತೆ? ஹல்லேலூயா, Hallelujah. பிரைஸ் தி லார்ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அற்புதங்களை செய்யும் பிசாசின் ஆவிகள், ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವ ಸೈತಾನನ ಆತ್ಮ. பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? ನಾವು ಎಷ್ಟು ಜನರಿದ್ದೇವೆ? ஹல்லேலூயா. Hallelujah. இந்த மூன்று அசுத்த ஆவிகளும் ಈ ಮೂರು ಅಶುದ್ಧ ಆತ್ಮ முழு உலகத்தையும் வஞ்சிக்கிறது. ಪೂರ್ಣ ಲೋಕವನ್ನೇ ವಂಚಿಸುತ್ತದೆ. பிரைஸ் தி லார்ட். பலு சர்ப்பம், சாத்தான், ಘಟ ಸರ್ಪ, ಸೈತಾನ್, ஹல்லேலூயா, கள்ள தீர்க்கதரிசி, ಸುಳ್ಳು ಪ್ರವಾದಿ. இந்த மூணு ஆவியும் ಈ ಮೂರು ದುರಾತ್ಮಗಳು நமக்குள்ளே இருந்து ನಮ್ಮೊಳಗಿಂದ எல்லாரையும் வஞ்சிச்சிட்டு இருக்கிறது. ಎಲ್ಲರನ್ನು ವಂಚಿಸ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. Hallelujah. உமது நாமத்தினாலே ನಿಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? ಪ್ರವಾದನೆ ಹೇಳಿದೆವಲ್ಲವೇ? உமது நாமத்தினாலே ನಿಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? ಪಿಶಾಚನ್ನು ಓಡಿಸಿದ್ವಲ್ಲ? உமது நாமத்தினாலே ನಿಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು அப்ப ಮಾಡಿದ್ವಲ್ಲ? நம்ம தப்பு செஞ்சா ನಾವು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ எப்படி நடக்கும்? ಇದು ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತೆ? Praise the Lord. Praise the Lord. இதான் சத்தியங்க. ಇದೇ ಸತ್ಯ. சத்தியத்தை தூக்கி குப்பையில போடுறீங்க. ಸತ್ಯನ ತೆಗೆದು ತಿಪ್ಪೆಲ್ಲಿ ಹಾಕ್ತೀರಾ? சத்தியத்தை சொல்றவங்கள தூக்கி குப்பையில போடுறாங்க. ಸತ್ಯವನ್ನು ಹೇಳೋರ್ನ ತಿಪ್ಪೆಲ್ಲಿ ಹಾಕ್ತೀರಾ? பரலோகம் போனா இதான் சத்தியம். ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ நீ ಇದೇ நரகத்துக்கு ಸತ್ಯ. போனா வேற கேட்டுக்கோ. ನೀವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಬೆಳೆ ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் ஒருக்கலும் உங்களை அறியவில்லை. ನಾನು ಎಂದೂ ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದಿಲ್ಲ. அக்கிரமம் செய்யக்காரரே, ಅಧರ್ಮ ಮಾಡುವವರೇ, இயேசுவை விட்டு ಯೇಸುವನ್ನು ಬಿಟ್ಟು அகன்று போங்கள். ತೊಲಗಿ ಹೋಗಿರಿ. ஹல்லேலூயா. Hallelujah. பைபிள் சொல்கிறது, ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ, இவர்கள் புறப்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். ಒಂದು இருಳಿನಲ್ಲಿ ದೊಬ್ಬಲ್ಪಡ್ತಾರೆ. இப்படி எல்லாம் பேசுறவங்க, ಹೀಗೆಲ್ಲ ಮಾತಾಡುವವರು, ஏசப்பா என்ன மன்னியும், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ நான் ಕ್ಷಮಿಸು, இந்த தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, ನಾನು ಈ ತಪ್ಪು ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ நான் ಏಸಪ್ಪ, இது பண்ணவே மாட்டேன், ನಾನು ಮಾಡೋದೇ நான் ಇಲ್ಲ, இது பொய் சொல்ல மாட்டேன், ನಾನು ಸುಳ್ಳು ಹೇಳೋದಿಲ್ಲ, நான் குற்றம் சாட்ட மாட்டேன், ನಾನು ಚಾಡಿ ಹೇಳೋದಿಲ್ಲ, யார குறிச்சு எதுவும் பேச மாட்டேன், ಯಾರ ಕುರಿತು ಏನು அப்படியே ಮಾತಾಡೋದಿಲ್ಲ, ஜெபிப்பாங்க. ಹಾಗೆಯೇ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவரும் பார்த்துட்டு இருப்பாரு. ದೇವರು ನೋಡ್ತಾ ஒரு ಇರ್ತಾರೆ, நாள் பாப்பார், ಒಂದಿನ ನೋಡ್ತಾರೆ, ஒரு வாரம் பாப்பார், ಒಂದ್ ವಾರ ನೋಡ್ತಾರೆ, ஒரு வாரம் கழிச்சு அதே தவற நீ செய்வ. ಇನ್ನೊಂದು ವಾರ ಬಿಟ್ಟು ಅದೇ ಕೆಲಸನೇ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவர் எப்படி என்ன மன்னிப்பார்? ದೇವರು ಹೇಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸ್ತಾರೆ? வெண் வஸ்திரம், ನಿಮ್ಮ ವಸ್ತ್ರ நீ ரட்சிக்கப்படும் போது ಹೊಂದುವಾಗ உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். ರಕ್ಷಣೆ ವಸ್ತ್ರನ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. அந்த வெண் வஸ்திரம் கொடுக்கும் போது, ಆ ಶುಭ್ರ ವಸ್ತ್ರ நீ ಕೊಡುವಾಗ, ஒரு தவறு செய்யும் போது ನೀ ತಪ್ಪು அந்த ಮಾಡುವಾಗ வஸ்திரம் கரைப்படுகிறது. ಆ ವಸ್ತ್ರ ಕರೆ ಆಗುತ್ತೆ. நீ கரையோடுதான் ನೀನ್ ಕರೆ ಒಟ್ಟಿಗೆನೆ அவருக்கு முன்பதாக, ಅವ್ರ ಮುಂದೆ, வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக ಬಿಳಿ ಸಿಂಹಾಸನದ நீ ಮುಂದೆ போய் நிக்க வேண்டி இருக்கும். ನೀವು ಹೋಗಿ ನಿಲ್ಲಬೇಕಾಗುತ್ತೆ. பரிசுத்த ஆவியினாலே இருந்து ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ தப்பு செய்யாதவர்களுக்கு ತಪ್ಪು ಮಾಡದೇ ಇರೋರಿಗೆ நியாயம் தீர்ப்பில்ல. ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಲ್ಲ. ரோமர் 8:1 ರೋಮ 8 தப்பு செஞ்சவங்க ತಪ್ಪು ಮಾಡಿದವರು ஆண்டவராகிய ಕರ್ತನಾದ சர்வலோக நியாயாதிபதி, ಸರ್ವಲೋಕ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ, ராஜாதி ராஜா, ರಾಜಾದಿ ರಾಜ, கர்த்தாதி கர்த்தா, ಕರ್ತಾದಿ ಕರ್ತ, தேவாதி தேவா, ದೇವಾದಿ ದೇವ, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் ಒಬ್ಬರು செய்கிறவர், ಸೇರಲಾರದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವಾಸಿಸುವ ಆತನು, ஒருவராலும் காணாதவர், ಒಬ್ಬರಿಂದಲೂ அந்த ಕಂಡಲಾರದವನು, சர்வ வல்லம் உள்ள தேவன். ಆ ಸರ್ವಶಕ್ತನಾದ நீ ದೇವರು, பாவம் செய்தால் ನೀನು ಪಾಪ ஒரு ಮಾಡಿದ್ರೆ ஆத்தும ஆதாயப்படுத்தாமல் ಆತ್ಮ ಆದಾಯ ಮಾಡದೆ எப்படி ಹೇಗೆ உன் வெறும் கையோடு ಬರೀ ಕೈಯಲ್ಲಿ இயேசுவுக்கு முன்னாடி போய் நிற்க முடியும்? ಯೇಸು ಮುಂದೆ ನಿಲ್ಲೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? பிரைஸ் தி லார்ட். தப்பு செய்கிறவன், ತಪ್ಪು ಮಾಡೋನು, வெள்ளம் சிங்காசன நியாயம் தீர்ப்பு, ಬಿಳಿಯ ಸಿಂಹಾಸನದ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು, அவன் இரண்டாம் அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலிலே நீ தள்ளப்படுவாய். ಎರಡನೇ ಮರಣ ಅಗ್ನಿ ಗಂಧಕಗಳು ಇರೋ ಕೆರೆಗೆ ದಪ್ಪಲ್ಪಡ್ತೀಯ. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இல்லையா? ಅಲ್ಲೆಲ್ಲೂಯಾ. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நம்ம வாழ்க்கையில இப்படிதான் இருக்கிறோமா? ನಾವು ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೀಗೆ ಇರ್ತೀವಾ?
தீர்ந்துங்க. ಬದಲಾಗಿ அந்நிய ஜனம் எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க தெரியுமா? ಅನ್ಯ ಜನರು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? நல்ல கார்பெண்டர் வேலை செய்யறவங்க. ನಾನು ಕಾರ್ಪೆಂಟರ್ ಕೆಲಸ ಮಾಡೋನು. அவங்க குடும்பத்துல போனா ಅವ್ರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಹೋದ್ರೆ அந்த பிள்ளைங்க எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்கு. ಆ ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ವಿಧೇಯರಾಗಿರ್ತಾರೆ. கிறிஸ்தவனை பார்த்தால எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க. ಕ್ರೈಸ್ತರ ನೋಡರನ್ನೇ ಇಡಿಸೋದಿಲ್ಲ. நான் இந்து சகோதரன்ட்ட சேருவேன். ನಾನು ಹಿಂದೂ ಸಹೋದರನ ಹತ್ರ ಸೇರ್ತೀನಿ. முஸ்லிம் சகோதரன்ட்ட சேருவேன். ಮುಸ್ಲಿಂ ಸಹೋದರನ ಹತ್ರ ಸೇರ್ತೀನಿ. கிறிஸ்டியன் கிட்ட போவே மாட்டேன். ಕ್ರೈಸ್ತರ ಹತ್ರ ಹೋಗೋದೇ இங்க ಇಲ್ಲ. இருந்து அங்க பேசுவான். ಇಲ್ಲಿ ಇರೋದು ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. அங்க இருந்து இங்க பேசுவான். ಅಲ್ಲಿ ಇರೋದು ಇಲ್ಲಿ போய் ಮಾತಾಡ್ತಾರೆ. பேசுவான். ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾರೆ. அசுத்தம். ಅಶುದ್ಧತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்தவனா பண்டிகையா கொண்டாடணுமா? ಕ್ರೈಸ್ತರ ಹಬ್ಬನ ಕೊಂಡಾಡ್ಬೇಕಂತೆ. உலகத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்க வந்தவர் இயேசு. ಲೋಕದ ಪಾಪ ನೀಗಿಸಿ ರಕ್ಷಿಸಲು ಬಂದ எவ்வளவு பாவத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறாய். ಎಷ್ಟು ಪಾಪದಲ್ಲಿ ನೀನು ಬಂದು ಕೂತಿದ್ದೀಯಾ? பைசலா உனக்கு பிறந்தார இயேசு? ನಿಮಗೆ ಹುಟ್ಟಿದಾರ ಯೇಸು? ஒழுங்கா ஒரு சபைக்கு வர தெரியல. ಕ್ರಮವಾಗಿ ಸಭೆಗೆ ಬರಕ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. மெசேஜ் அனுப்பினார் 9:30 மணிக்கு. ಮೆಸೇಜ್ ಕಳಿಸಿದ್ರೆ 9:30ಗೆ. 10 மணிக்கெல்லாம் வந்துரு. நான் சொன்னேன் இந்த சபைக்கு நீ போனா ಈ ಸಭೆಗೆ ನೀ ಹೋದ್ರೆ லேட்டா போனா போதும். ಲೇಟ್ ಆಗಿ ಹೋದ್ರೆ ಸಾಕು. பிரைஸ்லா. எத்தனை மணிக்கு வந்த? ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಬಂದ್ರೆ? எத்தனை மணிக்கு வந்தீங்க? ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ ಬಂದ್ರಿ? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப எந்த அளவுக்கு ನಾವು ஆண்டவர் தெய்வ பயம் இருக்கிறது. ಎಷ್ಟು ಅಳತೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ದೇವರ ಭಯವಿದೆ. அங்கே முடிவில்லாத சதா காலங்களும் பாதிக்கப்படுவீர்கள். ಅಲ್ಲಿ ಅಂತ್ಯವಿಲ್ಲದೆ ಸದಾ ಕಾಲವು ಬಾಧೆ ಪಡಬೇಕಾಗುತ್ತೆ. வசனம் சொல்லுது பாருங்க. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ ನೋಡಿ. தீர்க்கது இடமாகி அக்கினியும் கந்தவுமான கடலிலே பாரு கடலிலே தள்ளப்பட்டான். ಅಗ್ನಿ ಗಂಧಕಗುಳುರಿಯ ಕೆರೆಗೆ ದೊಬ್ಬಲ್ಪಡ್ತೀರಾ? கடல் ಸಮುದ್ರ. அக்கினி கடல். ಅಗ್ನಿಯ ಸಮುದ್ರ. கடலை பாக்குற ಸಮುದ್ರನ ನೋಡ್ತೀರಾ? அந்த அக்கினி கடல்ல தூக்கி போட்டால் ಆ ಅಗ್ನಿ ಕಡಲಿನಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರೆ ஒரு கல்ல போட்டாலும் ತಪ್ಪಲ್ಪಟ್ರು எத்தனை மணிக்கிறானாலும் உள்ள இடமே இல்லையா அந்த அளவுக்கு கீழே ಅದಕ್ಕೆ ಬಾಟಮೇ ಇಲ್ಲ, ನೆಲನೇ ಇಲ್ದಿರೋ ಸ್ಥಳ. சரீரம் ನಿಮ್ಮ ಶರೀರ அருவருப்பாய் இருக்குமா? ಅಸಹ್ಯವಾಗಿರುತ್ತೆ. ஐசலா அம்மாவை பார்க்க முடியாது. ನಿಮ್ಮ ಅಮ್ಮನ್ನ ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ. சொந்த பந்தத்தை பார்க்க ನಿಮ್ಮ முடியாது. ಬಂಧು ಬಾಂಧವಗಳನ್ನ ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ. அக்கினி கடலுக்குள்ளே போனா ಸಮುದ್ರದ ಒಳಗಡೆ ಹೋದ್ರೆ ಅಗ್ನಿ. உலகம் பண்டிகை கொண்டாடுது. ಲೋಕ ಹಬ್ಬನ ಆಚರಿಸ್ತಾ ಇದೆ. என்னத்தை கொண்டாடுது? ಏನ ಕೊಂಡಾಡ್ತಾ ಇದೆ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ பிறந்தாரா? ಯೇಸುಸ್ವಾಮಿ ಇವತ್ತು ಹುಟ್ಟಿದ್ರ? இல்ல ಇಲ್ಲ. போய் ಸುಳ್ಳು. பிரைஸ்லா. எங்க பைபிள்ல எழுதி இருக்கு? ಎಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಬರೆದಿದೆ? எந்த வசனத்தில் எழுதி இருக்கு? எனக்கு கூட ಯಾವ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ ನನಗೆ ಕೊಡಿ. இதுல இல்ல, உங்க பைபிள்ல இருக்க தெரியும். ನಮ್ಮ ಬೈಬಲ್ ಎಲ್ಲ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರ್ಬೋದೇನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு தான் நாங்க கடைசி காலத்தின் செய்திகளை எடுத்துக்கொண்டிருக்கோம். ಅದಕ್ಕೆ ನಾವು ಕಡೆಯ ಕಾಲದ ಸಂದೇಶಗಳನ್ನ ತಗೊಳ್ತಾ என்ன ಇದ್ದೀವಿ. காரி துப்புறவன் துப்பிக்கோ. ನನ್ನನ್ನು ಯಾಕೆ ಸುಗಿಯರು அத ಉಯ್ಕೊಳ್ಳಿ. பத்தி கவலை இல்ல. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. சத்தியத்தை சொல்லிதான் ஆகணும். ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಲೇಬೇಕು. சத்தியத்தை சொன்ன இது எவ்வளவு பாலிவ சகோதர சகோதரிகள் ಎಷ್ಟು ಯವನಸ್ಥ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು ஆண்டவருக்குள்ள எப்படி உருவாக்கி எடுக்கலாம்? ದೇವರನ್ನ ಎಲ್ಲಿ ಹೇಗೆ ರೂಪಿಸಿ ತೆಗಿಬಹುದು? நீங்க கேளுங்க. பைபிளை நல்லா படிங்க. ನೀವು ಬೈಬಲ್ ಅನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ. ஜெபத்தோடு படிங்க. ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಓದಿ ನೋಡಿ. ஜெபிக்க ஜெபிக்க ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ தேவ ಮಾಡ್ತಾ வல்லமை உனக்குள்ள வர ஆரம்பிக்கும். ದೇವರ ಬಲ ನಿಮ್ಮಲ್ಲಿ இந்த ಬರೋದಕ್ಕೆ இருபுற ಶುರುವಾಗುತ್ತೆ. கருக்குள்ள பட்டித்து உனக்கு ಈ வெளிப்படுத்துவார். ಬಾಯಿ ಕಥೆಯನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. படிப்பறிவு இல்லாத ಓದಕ್ಕೆ ಅರಿವಿಲ್ಲದೆ என்ன கொண்டு சத்தியத்தை சொன்னால் ನನ್ನನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಸತ್ಯ ಹೇಳಿದ್ರೆ படிக்கிற உங்களை கொண்டு எவ்வளவு சொல்ல வைப்பாரு. ಓದು ನಿಮಗೆ ಎಷ್ಟು ದೇವರು ಸತ್ಯ ಹೇಳ್ಕೊಡ್ಬೋದು. Praise the Lord. Praise the Lord. நல்லா பைபிள் படிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಬೈಬಲ್ ಓದಿ. பிள்ளைகளுக்கு இந்த பலமான ஆகாரத்தை ஊட்டுங்க. ಮಕ್ಕಳಿಗೆ ಬಲವಾದ ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನಿಸಿ. பைபிள் சொல்லுது. ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ பாருங்க கடலிலே தள்ளப்பட்டான். ಕಡಲಿ ತೊಬ್ಬಲ್ಪಟ್ರು. இந்த கந்தகம் என்ன தெரியுமா? ಗಂಧಕ ಅಂದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಾ? எரி மேல பாத்துக்கிறீங்களா? ಜ್ವಾಲಾಮುಖಿ ನೋಡಿದೀರಾ? எரி மேல எரிஞ்சிட்டே இருக்கும். ಜ್ವಾಲಾಮುಖಿ ಸಿಡಿತಾ அது ಇರುತ್ತೆ. தீ எப்படி வரும் பாருங்க. ಅದ್ರಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಹೇಗ್ ಬರುತ್ತೆ ನೋಡಿ. அந்த தீக்குள்ளதான் நீ போ. ಆ ಬೆಂಕಿ ಒಳಗೆ ನೀವು ಹೋಗ್ತೀರಾ. Praise the Lord. எத்தனை பேர் கடல்ல விழுந்து செத்து வெளியே வர முடியல. ಎಷ್ಟು ಜನರು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಸತ್ತು ಹೊರಗೆ ಬರಕ್ಕಾಗಿಲ್ಲ. அக்கினி கடல்ல நீ உள்ள விழுந்தாய். ಅಗ್ನಿಯ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನೀವು ಒಳಗೆ ಬಿದ್ದು வெளியே வர மாட்டே. ನೀವು ಹೊರಗೆ ಬರೋದೇ ಇಲ್ಲ. என்ன கத்தினாலும் ನೀವು சரி ಎಷ್ಟು ಕಿರ್ಚಿದ್ರು ಸರಿ வர முடியாது. ಬರಕ್ಕಾಗಲ್ಲ. ரகசிய வருகையில் ರಹಸ್ಯ ಬರುಣದಲ್ಲಿ எடுத்துக்கொள்ளப்படாம ஊழியர்களுக்கும் ಎತ್ತಲ್ಪಡದ ಸೇವಕರಿಗೂ எதிர்த்து நின்ற ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವ கிறிஸ்தவர்களுக்கும் ಕ್ರೈಸ್ತರಿಗೂ உண்மை உள்ள ನಿಜವಾದ ஊழியரை ಸೇವಕರು ஏளனமாய் செய்த ಹೇರಳವಾಗಿ ಮಾಡಿದ கிறிஸ்தவர்களுக்கும் ಕ್ರೈಸ್ತರಿಗೂ ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேதனை அடைவார்கள். ಅವರು ವೇದನೆ ಪಡ್ತಾರೆ. உன்னை குறை சொல்ல ஆண்டவர் கூப்பிடல. ನಿಮಗೆ ಕೊರತೆ ಹೇಳಕ್ ದೇವ್ರು ಕರ್ದಿಲ್ಲ. சபையை குறை சொல்ல கூப்பிடல. ಸಭೆ ಮೇಲೆ ಚಾಡಿ ಹೇಳಕ್ ನಿಮ್ಮನ್ನ ஒரு ಕರ್ದಿಲ್ಲ. சபை நடத்தினா அந்த கஷ்டம் உனக்கு தெரியும். ಒಂದು ಸಭೆ ನಡೆಸೋ ಕಷ್ಟ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. சும்மா வந்து நீ போயிட்டு இருந்தா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಹೋಗೋರಿಗೆ ಏನು ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வேதத்தை படிச்சு தேர்ந்தவர்களாய் வரத்தான் நாம் சபைக்கு வருகிறோம்.
ವಾಕ್ಯವನ್ನು ಕಲಿತು ಪ್ರವೀಣರಾಗುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ಸಭೆ ಕರೆದಿದ್ದು. ஹalleluya. அவர்களுக்கு போதிக்கிறவர் யார் இருந்தாலும் ಅವರಿಗೆ ಬೋಧಿಸುವವರು ಯಾರಿದ್ರು இதயங்களை கடினப்படுத்துவார்கள். ಹೃದಯಗಳನ್ನು ಕಠಿಣ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. எவ்வளவு சத்தியத்தை சொன்னாலும் ಎಷ್ಟು சரி, ಸತ್ಯ ಹೇಳಿದ್ರು இது இங்க கேட்டுட்டு ಇದನ್ನ ಇಲ್ಲಿ ಕೇಳಿಸ್ಕೊಂಡು வெளியே போனா மறந்துடுறீங்க. ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ಮರ್ತೋಗ್ತೀರಾ. ஹalleluya. உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. ಇದು ನಿಮಗೆ ಒಂದು ಪ್ರಯೋಜನವಾಗಲ್ಲ. மத்தேயு ಮತ್ತಾಯನ ಬರೆಸುವ 25:41 25:41. ಆಮೇಲೆ ಆತನು ಎಡಗಡೆಯಲ್ಲಿರುವವರಿಗೆ, ಶಾಪಗ್ರಸ್ತರೇ, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಪಿಶಾಚನಿಗೂ ಅವನ ದೂತರಿಗೂ ಸಿದ್ಧ ಮಾಡಿರುವ ನಿತ್ಯ ಬೆಂಕಿಯೊಳಕ್ಕೆ ಹೋಗಿರಿ. வேதம் சொல்கிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, ஆவியானவர் சபைக்கு சொல்றவன் காதுள்ளவன் கேட்க கடவான் என்றெழுது. ಆತ್ಮರು ಹೇಳುವುದನ್ನು ಸಭೆಗೆ ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ ಎಂದು ಬರೆ ಅಂತ. நீ விரியன் பாம்பு குட்டியானால் ನೀನು ಘಟ್ಟ ಸರ್ಪವಾದ್ರೆ நீ கேட்க மாட்ட. ನೀನ್ ಕೇಳೋದಿಲ್ಲ. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கேட்பார்கள். ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವವರು ಕೇಳ್ತಾರೆ. பைபிள் சொல்கிறது, ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ, அப்பொழுது ಆಗ இடது பக்கம் நிக்கிறவர்களை பார்த்து ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ನೋಡಿ அவர் ಆಮೇಲೆ சபிக்கப்பட்டவர்களே, ಅವರಿಗೆ ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವರೇ, ஆசீர்வாதம் என்றோம் ಆಶೀರ್ವಾದ ಅಂತೀವಿ. இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார், ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், ನನ್ನನ್ನು ಸೇರಿಸಿ ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவருக்கு ದೇವರಿಗೆ நீ உண்மை இல்லனா ನೀವು ನಂಬಿಕೆ நீ ஒரு ಇಲ್ಲದೆ சபிக்கப்பட்டவர். ನೀವು ಶಾಪಗ್ರಸ್ತರು. கிறிஸ்து என்று சொல்ல உனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல. ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಹೇಳೋದಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ಯಾವ ಯೋಗ್ಯತೆನೂ ಇರಲ್ಲ. வேதம் சொல்கிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, அன்புள்ள இயேசுதான். ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಯೇಸುನೇ. அப்பா இயேசு எவ்வளவு அன்புள்ளவர், ಅಪ್ಪ ಯೇಸು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಇರೋರು, எவ்வளவு வருமானத்தை கொடுக்கிறார், எவ்வளவு வருமானத்தை கொடுக்கிறாரு. ಎಷ್ಟು ಆದಾಯವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. நீ பூமியில வாங்கலாம், ನೀನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ತಗೊಳ್ಬಹುದು, பரலோகத்தில் போய் இடி மண் வாங்க நம்மளால முடியுமா? ಪರಲೋಕದ ಇಡೀ ಮಣ್ಣು ತಗೊಳ್ಳೋಕು ನಮ್ಮಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ. Praise the Lord. Praise the Lord. வேதம் பாரு, நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, சாத்தானுக்கு சொல்றத நமக்கு நரகம் சாத்தானுக்கு படைக்கப்பட்டார். ಸೈತಾನನಿಗೆ ಉಂಟು ಮಾಡಿದ್ದು நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, கிறிஸ்தவன் சொல்லிட்டு எவ்வளவு வேஷம் போட்டு நடக்கிறார். ಕ್ರೈಸ್ತರು ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಎಷ್ಟು ವೇಷ ಹಾಕೊಂಡು ನಡೀತಾರೆ. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், ಸುಣ್ಣ ಬಳೆದ ಸಮಾಧಿ, வெளிய பார்த்தா ಹೊರಗಡೆ ನೋಡಿದ್ರೆ வாயில நான் ஒரு நல்ல பரிசுத்தன்னு அப்படியே சொல்லிட்டு அலைகிறோம். ನಾವು ಪರಿಶುದ್ಧರು ಅಂತ ಹಾಗೆ ಹೇಳ್ಕೊಂಡು ತಿರುಗ್ತೀವಿ. ஆண்டவர் சொல்கிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, ಸುಣ್ಣ ಬಳೆದ ಸಮಾಧಿಗಳೇ, உள்ளே ಒಳಗಡೆ மரித்து போன ಸತ್ತು ಹೋದ எலும்பும் ಮೂಳೆಗಳು, அசுத்தமும் ಅಶುದ್ಧವು இருக்கிறது. ಇದೆ. மாயக்காரர வேதபர பரிசேயர்களே, ಶಪಗ್ರಸ್ತ ಮಾಯಗಾರರಾದಂತ மனுஷன் பிரவேசிக்காதபடி ಮನುಷ್ಯನ ಪ್ರವೇಶಿಸದ ಹಾಗೆ பரலோகத்தை பூட்டி போடுகிறீர்கள். ಪರಲೋಕ ರಾಜ್ಯದ நீங்களும் பிரவேசிக்கிறதில்லை, ನೀವು ಹೋಗೋದಿಲ್ಲ, போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை. ಹೋಗೋರ್ನು ಹೋಗಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. இப்படிப்பட்ட கூட்டம் தான் நம்ம. ಇಂಥ ಕೂಟನೇ ನಾವು. Praise the Lord. கடைசி நியாயம் தீர்ப்பின் நாளிலே ಕಡೆಯ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ದಿನ இயேசு உன்னை பாராட்டுவாரா? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ಹೊಗಳ್ತಾರ, பழி சுமத்துவாரா? ತಪ್ಪು ಹೊರಿಸ್ತಾರ? நீ யோசி. ನೀನೇ ಯೋಚನೆ ಮಾಡು. நமக்கு ஒரு நியாயம் தீர்ப்பு இருக்குது, ನಮಗೊಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿದೆ, தப்பு செய்யறவங்களுக்கு. ತಪ್ಪು ಮಾಡೋರಿಗೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. Praise the Lord. நீ யோசி. ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡು. உன் வாலிபம் மறையும். ನಿಮ್ಮ ಯೌವನವು ಮರೆಯಾಗುತ್ತೆ. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. நம்முடைய இந்த வாலிபம், ನಮ್ಮ ಯೌವನ, நான் பாஸ்டர் பசங்களெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருந்தாங்க. ಪಾಸ್ಟ್ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ನೋಡೋದಕ್ಕೆ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು. இங்க இருக்கிற சில சகோதரிகளை எனக்கு தெரியுது. ಇಲ್ಲಿರುವ ಕೆಲವು ಸಹೋದರಿಯರು ನನಗೆ ಗೊತ್ತು. சின்ன சின்ன பசங்க இருந்ததா இங்க இருக்கிறாங்க இப்போ பெருசா. ಈಗ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕವರಾಗಿದ್ರೆ ಈಗ ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்க எவ்வளவு வளர்ந்து இருக்கிறீங்க. ಈಗ ನೀವು ಎಷ್ಟು ಬೆಳೆದಿದ್ದೀರಾ. வாலிபம் மறையும். ಅದೇ ಯೌವನ ಮರೆಯಾಗುತ್ತೆ. நம்முடைய வாலிபம் மறையும். ಯೌವನವು ಮರೆಯಾಗುತ್ತೆ. எண்ணமெல்லாம் வீணாகும். ನಿಮ್ಮ ಯೋಚನೆ ಎಲ್ಲ உன் ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತೆ. கல்வி எல்லாம் மண்ணாகும். ನಿಮ್ಮ ಓದಿದೆಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. நம் பலமெல்லாம் குறைந்து போகும். ನಿಮ್ಮ ಬಲವೆಲ್ಲ ಕುಗ್ಗಿ ಹೋಗುತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாளுக்கு நாள், ದಿನಕ್ಕೆ ದಿನ, பாருங்க, நீங்க 50 வயசுக்கு மேல, 50 ವರ್ಷದ ಮೇಲೆ, 50 வயசுக்கு மேல 50 ವರ್ಷದ ಮೇಲೆ நம்ம உடம்பு எப்படி இருக்கு? ನಮ್ಮ ಶರೀರ ಹೇಗಿದೆ? ஹalleluya. உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, ಕುತ್ಕೊಂಡು ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. நம்ம சரீரம் எவ்வளவு வேதனை படுகிறது. ನಮ್ಮ ಶರೀರ ಎಷ್ಟು ವೇದನೆ ಪಡುತ್ತೆ. வாலிபம் மறையும். ಯೌವನವು ಮರೆಯಾಗುತ್ತೆ. எண்ணமெல்லாம் வீணாகும். ಯೋಚನೆ ಎಲ್ಲ உன் ವ್ಯರ್ಥ ಆಗುತ್ತೆ. கல்வி படிப்பெல்லாம் மண்ணாகும். ನಿಮ್ಮ ಓದಿದ ವಿದ್ಯೆ ಎಲ್ಲ ಮರೆಯಾಗಿ ಹೋಗುತ್ತೆ. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உன் பலனெல்லாம் குன்று போகும். ನಿಮ್ಮ ಬಲವೆಲ್ಲ ಕುಗ್ಗಿ ಹೋಗುತ್ತೆ. வாலிப பிராயத்திலே இயேசு வந்தனே,
ಯೌವನ ಕಾಲದಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಕರ್ತರನ್ನು நம்ம ಸ್ಮರಿಸು. பலம் எல்லாம் குன்று போகுமா, ನಮ್ಮ ಬಲವೆಲ್ಲ ಕುಗ್ಗಿ ಹೋಗುತ್ತೆ, நடக்க முடியாது. ನಡೆಯೋದಕ್ಕಾಗಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ உன் பாலிய பிராயம் திருஷ்டிகர்த்தரை நினை. ಯೌವನ ಕಾಲದಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಕರ್ತರನ್ನು ಸ್ಮರಿಸು. நான் செல்போன் நினைப்பேன், ನಾನು ಸೆಲ್ ಫೋನ್ ಅನ್ನ ನೆನೆಸ್ತೇನೆ எப்ப பார்த்தாலும். ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು. இந்த 666 ಈ 666 இந்த செல்போன் ಈ ಸೆಲ್ ಫೋನ್ தூங்கி எந்திரிச்சு அதத்தான் முகத்தை பார்க்கறான். ಎದ್ದ ತಕ್ಷಣ ಅದ್ರ ಮುಖಾನೇ ನೋಡೋದು, பைபிளை பார்க்க மாட்டாங்க. ಬೈಬಲ್ ನ ನೋಡೋದಿಲ್ಲ. யாரு கையில பாரு, ಯಾರ ಕೈಯಲ್ಲಿ ನೋಡು, ಮೊಬೈಲ್. பெத்த குழந்தை பால் குடிக்கிற குழந்தை கேக்குது, ಹಾಲು ಕುಡಿಯ ಮಗು ಕೇಳುತ್ತೆ, ಮೊಬೈಲ್ காட்டு. ಮೊಬೈಲ್ ತೋರಿಸು. எந்த துர்மார்க்க கிறிஸ்தவ குடும்பங்கள், ಎಷ್ಟು ದುರ್ಮಾರ್ಗ ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬಗಳು. அடிச்சு வளர்த்து, ಹೊಡೆದು ಬೆಳೆಸು, பெரும்படு ಬೆತ್ತ ತಗೋ, பிள்ளைகளை கீழ்படிச்சு வளர்த்து. ಮಕ್ಕಳನ್ನು ವಿಧೇಯರಾಗಿ ಬೆಳೆಸ್ರಿ. எனக்கு 3 பிள்ளை, ನನಗೆ 3 ಮಕ್ಕಳು. என் முன்னாடி இன்னும் எதிர்த்து பேசுனதில்ல. ನನ್ನ ಮುಂದೆ ನಿಂತು ಎದುರು ಮಾತಾಡಲ್ಲ. எங்கிட்ட கொஞ்சம் பாரு, எங்கிட்ட இருக்கிறாங்க, ನನ್ನ ಜೊತೆ ಇರುವವರು, என் ஊழியத்துக்கு என் கூட இருக்கிறாங்க, ನನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಜೊತೆ இவ்வளவு ಇದ್ದಾರೆ, வளர்ந்திருக்கிறாங்க. ಇಷ್ಟು ಬೆಳೆದಿದ್ದಾರೆ. என் முன்னாடி ஒரு நாள் நீ எதிர்த்து பேசுனதில்ல. ನನ್ನ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಎದುರು ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. 8 மணிக்கு பிரேயர் நீ வந்தாவணும், 8 ಗಂಟೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ನೀ இல்ல ಬರಲೇಬೇಕು, போய் வெளியே என்னுவேன். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಹೋಗ್ಬಿಡೋರೆಗೆ ಅಂತಿದ್ದೆ. கேளுங்க சாட்சி, ಕೇಳಿ ಸಾಕ್ಷಿ. உங்கள் சாட்சி இப்படிதான் இந்த சபையில இருக்கா? ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿ ಹಾಗೆ ಸಭೆಯಲ್ಲಿ நானே ಇದೆಯಾ? வந்து உட்கார்ந்து பாக்குறேன். ನಾನೇ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಲ್ಲ. என் கூட இருக்கிறவங்களை கேளுங்க, ನನ್ನ ಜೊತೆಲಿರೋರ್ನ ಕೇಳಿ. என் முன்னாடியே தைரியமா பேச மாட்டாங்க. ನಾನು ಮುಂದೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತಾಡಲ್ಲ. பயம் இருக்கணும் ஊழியக்காரன, ಭಯ ಇರಬೇಕು ಸೇವಕರಂದ್ರೆ. புறம்போக்கு மாதிரி பேசக்கூடாது. ಹೋಕ್ರಿ ಮಕ್ಕಳಂತೆ ಮಾತಾಡಬಾರದು. ஹalleluya. ஒரு தெய்வ பயம் இருக்கணும். ಅವರು ದೇವರ ಭಯ ಇರಬೇಕು. ஊழியக்காரனுக்கு கேவலமாய் போய் கொண்டிருக்கிறது. ಸೇವಕರಂದ್ರೆ ಕೇವಲವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಈಗ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದ ಲಾರ್ಡ್. மரண நேரம் வரும், ಮರಣದ ಸಮಯ உன் ಬರುತ್ತೆ, பாவம் உன்னை ನಿಮ್ಮ ಪಾಪ நரகத்திலே கொண்டு போகும். ನರಕಕ್ಕೆ ತಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. Praise the Lord. சரி, பிரைஸ் எல்லாம் டைம் ஆச்சு. எல்லாம் மகிமை இயேசு ஒருவருக்கு. ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಯೇಸುವಿಗೆ.